வெளிச்சங்களை வெளித்தருவி தடைகளை உடைப்பவரே. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதி. பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அது என்ன செய்ய போகிறது என்று மனோவா கர்த்தரின் தூதனிடத்தில் கேட்டான். அன்புக்குரிய இறை மக்களே, இன்ற நாள் குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு நாள். பிள்ளைகள் கடவுளுடைய சுதந்திரம். பிள்ளைகள் கடவுளுடைய அரசுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு ஓமையாக சொல்லப்பட்ட மக்கள். அந்த குழந்தைகளைத்தான் கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். மடியிலே எடுத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த குழந்தையை காட்டி, இதை போல நீங்கள் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். இன்றைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். குழந்தைகளை வைத்து வேலை செய்து வருமானம் ஈட்டுகிற, லாபம் ஈட்டுகிற பொல்லாத நபர்கள். அதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சுமுத்திரையான நிறைகள் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்கிறார். அநியாயமாக பிறரை வாட்டி வதக்கி பள்ளிக்கு புஸ்தகத்தை எடுக்க வேண்டிய கரங்களிலே சுத்தியலையும் கல்லையும் இரும்பையும் சாக்கு பைகளையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நெருக்குதலுக்குள்ளாக ஆளாக்குகிற தன்மை. இன்றைக்கு பன்னாட்டு தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் அமைப்பு உலகளாவிய அளவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் மிக தேவையான ஒரு கட்டத்தில் இருக்கும். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளை 2002ஆம் ஆண்டு கடைபிடிக்க ஐநா சபை உலகம் முழுவதும் முடிவு செய்தது. அரசுகள், முதலாளிகள், பணியாளர்கள் அமைப்புகள், சிவில் சமூகங்கள், உலகம் முழுவதும் மக்கள் அனைவரையும் இந்நாளிலே ஒன்றிணைத்து 2015ஆம் ஆண்டிலே உலகத் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீடித்த வளர்ச்சி இலக்குகள் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்காக புதுப்பித்த உலக உறுதிப்பாடு ஒன்றாகும். ஆகவே குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகள் பிஞ்சு கரங்கள், அது பிஞ்சு கரங்களிலே பெரிய சுமையை தூக்கி வைப்பது. இன்றைக்கும் கூட நம்முடைய இந்த நவீன உலகத்தில், டிஜிட்டலைஸ் ஊடக உலகத்தில் பிஞ்சு முதுகில் ஒரு பெரிய சுமை, புஸ்தகம், கல்வி என்ற அந்த நூலை சுமத்தி வைப்பது போல செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த வருஷம் சுமைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் அழைக்கப்பட்ட நீங்களும் நாங்களும் கடவுளுடைய ஆசீர்வாதம், மிக உயரிய ஆசீர்வாதம், அதை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கடவுள் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சத்தியத்தின் அடிப்படையிலே, சமாதானத்தின் அடிப்படையிலே அவர்களை நாம் முன்னின்று நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை நாங்கள் கிருபையாக கண்ணோக்கி உமக்கு பிரியமுள்ள வகையில் நடக்கவும், எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட குழந்தைகளை நாங்கள் கண்ணும் கருத்துமாய் கர்த்தருக்கு பிரியமான வகையில், கடவுளுடைய பந்தியிலே சேர்க்கின்ற வகையிலே நடத்துவதற்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு